ஸோ ஹாய் கைஸ். ஆக்சுவலி நீ எதனா வீடியோ போட முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் போட முடியல. பட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும், சரியா? ஓகே. நம்மளோட லோன் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அரௌண்ட் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் பக்கமாக வரப்போகிறோம். ஸோ அதே எனக்கு ஓகே தான். ஸோ நோ இஷ்யூஸ். நீங்கள் பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி என்ன ஆப், யாருக்கான அப்ளிகேஷன், ஸோ எவ்வளோ லிமிட் கிடைக்குன்ற மாதிரிலாம் வந்து ஒரு டவுட் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், சேலரி பர்சன்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஒரு ஆப் பார்த்திங்கன்னா வந்து நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். மற்றபடி இன்னும் அப்கமிங் புது 2 ஆப் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப் என்னென்னு பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்லைஸ் வந்து ஆக்சுவலி இப்போ சில பேர்த்துக்கு அமௌண்ட் கிடைக்கல, இல்லை ப்ரோ அவங்க தரமாட்டேங்கிறாங்க, ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்றீங்க. பட் வந்து 2-3 விஷயம் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஸ்லைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளஸ் சேலரி, அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 5 lakhs வரைக்கும் லோன் கொடுப்பாங்க, ஓகேவா? நீங்கள் 100 ரூபாலேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். நீங்கள் 2000 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது 2241 ரூபா பே பண்ணணும். அதாவது 18% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? பெர் ஆனம்க்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ளே 20 டேஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் கட்ட முடியல, 1 month கழிச்சு தான் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கம்பல்சரி, ஓகேவா? ஸோ அதை நான் மெயினாக சொல்லிடுறேன். இதுதான் வந்து இந்த ஸ்லைஸோட ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் மாதிரி கூட போட்டுடலாம். இப்போதைக்கு இதில் சேவிங்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு லோன் வந்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு, ஏன்னு தெரில. பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டான ஒரு அப்ளிகேஷன் தான் நான் பார்த்த வரைக்குமே. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 1 lakh எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்து பர் மந்த்துக்கு 6000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 18,000 ரூபா எடுத்திங்கன்னா அது உங்களோட இருக்கிறத பொறுத்து நீங்கள் எவ்வளோனா பே பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷன் ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நீங்கள் பேமெண்ட்டும் இதுலேருந்தே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் அது நீங்கள் லோனை தாண்டி உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பட்சத்தில் நீங்கள் இதில் ஒரு போட்டிங்கன்னா சேவிங்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி அவங்க உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பான். ஒரு 2 ரூபா 10 ரூபான்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷன். இது வந்து உங்களுக்கு கார்டுமே வீட்டுக்கெலாம் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஏடிஎம் கார்டு மாதிரி. ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். பட் இது டிலே ஆச்சுன்னா எனக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க எனக்கு ஐடியா இல்லை. முடிஞ்சால் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எந்தெந்த மாதிரி அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, எத்தனை நாளுக்குள்ள அவங்க எடுக்கிறாங்க, நீங்கள் எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்லைஸ் பற்றி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் சொல்ல வந்துட்டேன், இந்த வீடியோ நம்ம டாப் 3 பெஸ்ட் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபார் 3 சேலரி, ஸ்டூடெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் 3 பேர்த்துக்குமே. ஓகே. ஸோ ஸ்லைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன அப்ளிகேஷன் இருக்குன்னா ருபே லோன் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள்கிட்ட சிபில் எவ்வளோ மட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா வந்து இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் கைஸ். நான் இந்த ஆப் தான் நான் ஃபஸ்ட்டு வைக்கணுன்ட்டு இருந்தேன். பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் 2 to 3 months தான் டைம் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 28% to 160%. எனக்கெலாம் வந்து இந்த ஆப்பில் லோன் கிடச்சிச்சு, நான் பார்த்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா 10,000 கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். 8,000 தான் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2,000 வச்சுப்பாங்க. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய்க்கு பே பண்ணுறது, நான் 3,000 to 4,000 அதை 10,000க்கு நான் பே பண்ண மாதிரி இருக்கும். அது 2 monthsக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் பாதி, இந்த செகண்ட் மந்த் பாதி, அந்த மாதிரி தான். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒஸ்டான அப்ளிகேஷன். பட் ஆனால் உங்களுக்கு லோன் கிடைக்கும். உங்களுக்கு சிபில் கம்மியாக இருந்தாலும் லோன் கிடைக்கிறனால இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். நான் வீடியோ போடுறேன். இப்போ நான் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 11,000 லோன் வருதுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ப்ராசஸிங் ஃபீ அந்த ஃபீன்னு சொல்லிட்டு 2,000 பிடிச்சி மிச்சம் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கணக்கு போட்டுவங்க எவ்வளோ வரும்னு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
2000 பிடிச்சிடுறாங்க. மிச்சம் 9000 அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். நீங்கள் பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ரூ. 12,523 பர் மந்த் இஎம்ஐ ரூ. 4,161 நீங்கள் பே பண்ணணும். சரியா? அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தாறுமாறாக இருக்கும். இதுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 20+ இருந்தால் போதும். உங்களுக்கு இன்கம் வந்து 25,000 அபோவ் இருக்கணும். அதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இன்கம் ப்ரூஃப்லாம் கேட்கல கைஸ். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இல்லை கிடைக்கிது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமான ஒரு அப்ளிகேஷன். உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி, உங்களுக்கு அமௌண்ட்டு வேணுன்ற பட்சத்தில் இந்த ஆப்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுலேயுமே நான் கேட்டகரிஸ் பண்ணுவேன். ஸோ நான் முடிஞ்சால் நம்ம சேனல் ஒரு 1K ஒரு 2K வரும்போது நான் கேட்டகரிஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். என்ன வீடியோனா எந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேவா? பார்த்துட்டு நம்ம என்னென்னு முடிவு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன்னா ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் ஒஸ்ட்டு, கொஞ்சம் பெட்டர். உங்களுக்கு சிபில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா இது எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு அப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் நம்ம சேனலில் கொடுக்கல. ஏன் அப்படின்றான் வந்து இது நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகலை, ஏன்னு தெரியல. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபடாக் பே. ஓகேங்களா? ஃபைனான்ஷியல் வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த ஃபடாக் பே வந்து சில பேர் தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிறேன். ஃபடாக் பே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். என்னடா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் இப்போயே சொல்லிடுறேன் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு சிபில் இதில் கொஞ்சம் இருந்தால் போதும், ஒரு 650 700 தான் போதும். உங்களுக்கு கம்பல்சரி லோன் கிடைக்கும். பட் ஆனால் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் கிடையாது. வித்தின் 1 மந்த்து ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு 10,000 வருதுன்னா அது நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் 11,000 பே பண்ணிடணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். மேபி வீட்டுக்கு வர சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் லோன் அப்ரூவலாக கிடைச்சா மட்டும்தான் கிடைக்கும். மற்றபடி இது வந்து ஒரு ஆக்டிவ் கிரெடிட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பே லேட்டர் மாதிரி நெக்ஸ்ட் மந்த்குள்ளே பே பண்ணுற மாதிரி அது உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அமௌண்ட் வரத்துக்கே உங்களுக்கு ஒரு 1 வீக் பக்கமாக நேர்லி ஆயிடுது. ஸோ அதனால் வந்து இந்த ஆப் ஓகே அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை நம்ம வைக்கலாம். ரொம்ப சூப்பர் ஆஹா அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரான அப்ளிகேஷன் கம்பேர் டு அந்த ருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்தோம்ல, அதோட இது எவ்வளோ பரவாயில்ல நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரல, நம்மளோட கமெண்ட் தர முடியாது. நீங்கள் இந்த ஆப் லோகோ பார்த்துக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு லிமிட் கிடைக்குமான்னு பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஸோ ஏதாவது ஒரு ஆப்பில் லிமிட் கிடைச்சா நமக்கு கம்பல்சரி நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி. ஏன்னா அது 1 மந்த் ரீபே பண்ணணும். உங்களுக்கு அமௌண்ட் வருது 100% டேம் ஷூர். ஆமாம், அதாவது இந்த அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏன் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு அமௌண்ட் தரணுன்ற பட்சத்தில் ஓகேவா, நான் என்கிட்ட இருந்தால் கொடுத்துருவேன். ஓகே, நான் இழுத்தடிக்க மாட்டேன். ஓகே, இது இப்போ எனக்கு இந்த டேட்டில் வரும் நான் அப்படின்னு கொடுத்துருவேன். இல்லாதவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் டைமை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. தயவுசெய்து லோன் ஆப்லாம் லாஸ்ட் ஆப்ஷனாக வைங்க. அதுக்கு மாதிரி 2-3 சோர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை ஃபேமிலிட்டையோ கேட்டு பார்த்துட்டு இல்லை கிடைக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக லோன் ஆப்பில் உங்களால் ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடிய அப்ளிகேஷன்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கிறோம், 5 நிமிஷம் நீங்கள் பார்த்தாலும் நல்ல ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து யோசித்து நீங்கள் முடிவு எடுத்து பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நாங்கள் லிங்க்லாம் நான் வந்து கூடிய சேர்த்து முடிஞ்சு தரேன். ஏன்னா எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பிரச்சனை எனக்கு எதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுத்துட்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் பாய் கைஸ்.